வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன். இன்று இந்த வீடியோவில் நான் உங்களுடன் பேசப் போகிறேன். சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளிகள் எந்த ஒரு காய்கறிகளையும் சாப்பிடலாம் என்பதை பற்றி. பெரும்பாலும் சிறுநீரக நோயாளிகளுக்கு அவர்களின் உணவு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும். அவர்கள் எந்த காய்கறிகளை சாப்பிடலாம் என்று புரியவில்லை. இதனால் அவர்களின் கிரேட்டினின் அளவு குறைந்து சிறுநீரக செயல்பாடு தொடங்கும். இன்று நான் இதே தலைப்பில் பேசப் போகிறேன். ஒரு சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளி அவர்கள் நீண்டகால சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், திடீர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், அல்லது பல்சிஸ்டிக் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எந்த காய்கறிகளை சாப்பிடலாம். இதனால் அவர்களின் சிறுநீரக செயல்பாடு மேம்படும். அவர்களின் கிரேட்டினின் அளவு அதிகரிக்காமல், அவர்களின் GFR குறையாமல், GFR அதிகரிக்க வேண்டும். வீடியோவை தொடங்குவோம். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது போல, நமது உடலின் முக்கியமான உறுப்பாக சிறுநீரகம் உள்ளது. நமது உடலில் 2 சிறுநீரகங்கள் உள்ளன. இரண்டும் நமது இரத்தத்தை வடிகட்டி, நமது உடலில் உள்ள அனைத்து நச்சுப் பொருட்கள் மற்றும் அதிகப்படியான நீரை சிறுநீரகங்கள் வடிகட்டி சிறுநீரின் மூலம் வெளியேற்றுகின்றன. இதற்கு மேலாக, சிறுநீரகங்கள் உங்கள் மினரல்களை சமநிலைப்படுத்துகின்றன, உங்கள் ஹார்மோன்களையும் சமநிலைப்படுத்துகின்றன. உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்றால், இந்த அனைத்து பொருட்களையும், அதாவது கழிவுப் பொருட்களை அவை வடிகட்டி நமது உடலிலிருந்து வெளியேற்ற முடியாது. அதே போல நமது மினரல்களையும் சரியாக சமநிலைப்படுத்த முடியாது. எனவே சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளி எந்த காய்கறிகளை சாப்பிடலாம் என்பதை புரிந்து கொள்வோம். கிரேட்டினின் அளவு அதிகரிக்காமல். முதலில் உள்ள காய்கறி என்பது லாவுகி, சுரைக்காய். சிறுநீரக செயலிழப்பு உள்ள நோயாளி லாவுகியை எளிதாக சாப்பிடலாம். ஏன் என்றால், லாவுகியில் குறைந்த அளவு பொட்டாசியம் உள்ளது, மேலும் குறைந்த அளவு சோடியமும் உள்ளது. இது உங்கள் சிறுநீரகத்தை அழுத்தமிடாது, உங்கள் செரிமானத்தை மேம்படுத்தும், எளிதாக செரிமானிக்கும். நீங்கள் லாவுகியை சாப்பிடும்போது உங்கள் உடலில் சில மாற்றங்களை கவனிப்பீர்கள். நீங்கள் எப்போதாவது கனமான உணவை சாப்பிடும்போது உங்கள் செரிமானம் என்ன ஆகிறது என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அது குழப்பமாகி விடுகிறது. உங்கள் செரிமானம் குழப்பமாகும் போது உங்கள் உடலில் என்ன உணர்கிறீர்கள்? உங்களுக்கு வாந்தி உணர்வு அல்லது பலவிதமான உணர்வுகள் ஏற்படுகின்றன. நோயாளிக்கு வாந்தி வருவதும் கூட இருக்கிறது. நீங்கள் கனமான உணவை சாப்பிட்டால் அது உங்களுக்கு வாந்தி வரவும் செய்யும். மேலும் உங்கள் உடல் நலம் மேலும் மோசமாகும். எனவே நீங்கள் சுரைக்காய் சாப்பிடுங்கள். இதில் பொட்டாசியம் குறைவாக இருக்கும். அதனால் உங்கள் செரிமானத்தில் பாதிப்பு ஏற்படாது மற்றும் உங்கள் சிறுநீரகத்தில் அழுத்தம் ஏற்படாது. இதனால் உங்கள் யூரியா நிலை மெதுவாக குறையும் மற்றும் கிரியேட்டினின் மதிப்பு மெதுவாக குறையும். அதே நேரத்தில் உங்கள் GFR மெதுவாக அதிகரிக்க தொடங்கும். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் சுரைக்காயை எளிதாக சாப்பிடலாம். இப்போது நாம் மற்றொரு காய்கறி பற்றி பேசுவோம். அடுத்த காய்கறியில் நீங்கள் சுரைக்காயை சாப்பிடலாம். சுரைக்காயிலும் குறைந்த பொட்டாசியம் உள்ளது மற்றும் அது எளிதாக செரிமானமாகிறது. சுரைக்காய் உங்கள் செரிமானத்தில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது, மாறாக உங்கள் கிரியேட்டினை குறைக்கும் மற்றும் உங்கள் GFR ஐ அதிகரிக்கும். இதற்கு மேலாக சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் பாவற்காயையும் எளிதாக சாப்பிடலாம். பாவற்காய் நம் உடலில் உள்ள அனைத்து நச்சு பொருட்களையும் வெளியேற்றுவதில் நம் சிறுநீரகத்திற்கு உதவுகிறது. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் பாவற்காயையும் எளிதாக சாப்பிடலாம். இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நீங்கள் சிறுநீரக நோயாளி என்றால் நீங்கள் நிலத்தில் மேலே இருக்கும் காய்கறிகளை சாப்பிட வேண்டும், நிலத்தின் கீழ் அல்ல. எனவே அனைத்து பச்சை இலைகளையும் சாப்பிட வேண்டாம், ஏனெனில் அவற்றில் பொட்டாசியம் உள்ளது. இப்போது நாம் அடுத்த காய்கறி பற்றி பேசுவோம். அடுத்த காய்கறி முள்ளங்கி. நீங்கள் முள்ளங்கியையும் சாப்பிடலாம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருகிறது. முள்ளங்கியும் நிலத்தில்தான் வளர்கிறது. மேலும் நான் உங்களுக்கு நிலத்தின் கீழ் வளரக்கூடிய எந்த காய்கறிகளையும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளி சாப்பிடக்கூடாது என்று கூறினேன். ஆனால் நீங்கள் முள்ளங்கியை எளிதாக சாப்பிடலாம், ஏனெனில் முள்ளங்கியில் உள்ள பொட்டாசியம் மிகவும் குறைவாகவே உள்ளது. மேலும் முள்ளங்கியில் நார்ச்சத்து உள்ளது. இது உங்கள் செரிமானத்தை மேம்படுத்துகிறது மற்றும் உங்கள் GFR ஐ அதிகரிக்கிறது. எனவே நீங்கள் இந்த அனைத்து காய்கறிகளையும் தினசரி அடிப்படையில் பயன்படுத்தலாம். எனவே நான் நம்புகிறேன், சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் எளிதாக சாப்பிடக்கூடிய காய்கறிகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இன்றைய வீடியோவில் இதுவே போதும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.